ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரோகவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் இல்லைன்னா ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். நான் 2 புடலங்காயை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா வேக தான் போகுது, ஸோ அதனால் ரொம்ப ஸ்மால் சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸ் இருந்தாலே ஓகே தான். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அரைக்கிறதுக்கு 2 பல் தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், இவ்வளோ தான் தேவை அரைக்கிறதுக்கு. மொத்தமே இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை நம்ம இந்த ரெசிபிக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 பருப்பையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ஒரு கால் வெங்காயத்துக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வைக்க போகிறோம். விசில் ஒரு 2லேருந்து 3 விசில் போதும். பருப்பு ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. பருப்பு வெந்தால் மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம விசில் ஆகிறதுக்குள்ளே இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சீரகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. காயும் ரொம்ப மசியலை, பருப்பு நல்லா மசியலை. இந்த அளவுக்கு பருப்பும் வெந்து காயும் நல்லா ரெண்டுமே தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குழைவாக வேக விட்டுற வேண்டாம். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஆற இன்னும் திக்காகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு நிறைய திக்னஸ் கொடுக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். கூட்ட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிடும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கூட்ட கொஞ்சமாக சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நெய் போட்டு கூட தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் போட்டு தான் தாளிச்சிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் இல்லை ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் கூட்டு ரெடி. நீங்கள் இந்த ரெசிபி புடலங்காய் கூட்டு, சொரக்காய் இதில் வேணால் செய்யலாம். புடலங்காயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய், லாட்ஸ் ஆஃப் லவ்.